ஏஐ செயலிகளில் கிப்லி ஆர்ட் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத தளத்தில் புகைப்படங்களை பதிவேற்றுவதன் மூலம் தரவுகள் எளிதில் வெளியிடப்படலாம் என சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம், உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜிப்லி என்ற செயலி மூலமாக சமீபத்தில் புகைப்படங்களை ஆர்ட்களை மூலமாக மாற்றக்கூடிய ஒரு செயலி அறிமுகமாயிருக்கிறது. குறிப்பாக ஏஐ எனப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயலிகள் மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தி இந்த ஜிப்லி அனிமேஷன் படங்கள் உருவாக்குவோர் என தனிப்பட்ட படங்களை கசிய வாய்ப்பிருப்பதாக போலீசார் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த செயலி இளைஞர்கள் மட்டுமின்றி சிறியவர்கள், பெரியவர்கள் என பல தரப்பு மக்களிடையே தங்கள் புகைப்படங்களை ஏஐ செயலியில் பதிவேற்றம் செய்து தங்களின் அனிமேஷன் படங்களை உருவாக்கி ரசிக்கின்றனர் என்றும், அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக பல்வேறு மோசடிகள் நிகழ வாய்ப்பிருப்பதாகவும் தனிப்பட்ட விவரங்கள் வெளியே கசிய வாய்ப்பிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் செய்தி குறிப்பின் மூலமாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நம்பத்தகாத இந்த செயலிகள் மூலமாக பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மின்னஞ்சல் இந்த செயலி மூலமாக மின்னஞ்சல், பாப் ஆப்கள் மற்றும் இலவச ஜிப்லி உள்ளடக்கத்தை வழங்கும் செய்திகள் குறித்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவதற்கு அல்லது தகவல்களை பகிர்வதற்கு முன்பு வலைதளங்கள் மற்றும் சமூக ஊடக சுய விவரங்களை நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சைபர் கிரைம் போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சைபர் கிரைம் மோசடிகள் மற்றும் அவற்றின் ஏமாற்றும் நுட்பங்கள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவிறக்கம் செய்த ஜிப்லி செயலி மூலமாக வால்பேப்பர்கள் மற்றும் அதே போல புகைப்படங்கள், தீம் பொருள் உள்ளிட்டவற்றை தரவுகளை திருட வாய்ப்பிருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செயலி மூலமாக மோசடியில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் நேரடியாக சைபர் கிரைமில் புகார் அளிக்கலாம் அல்லது 1930 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.